மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்றிலிருந்து நலம் காக்கும் ஸ்டாலின் என்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இந்த மருத்துவ முகாம்கள் நடைபெறும். அதில் பல்வேறு விதமான நோய்களுக்கான மருத்துவ முகாம்கள், மருத்துவ ஆலோசனைகள், சிகிச்சைகள் வழங்கப்படும். குறிப்பாக இதில் ஆதி திராவிடர், பழங்குடியினர், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கான ஆலோசனைகளுக்கும் சிகிச்சைகளுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே உயர்நீதிமன்ற தீர்ப்புங்கிறது இந்த மாதிரியே தலைவர்களுடைய பெயரின் அடிப்படையில் அந்த திட்டம் இருக்கக்கூடாது. இன்னொன்னு பார்த்தோம்னா படங்களை அந்த திட்டங்களுக்கு போடும்போது கூட உயிருடன் இருக்கக்கூடிய தலைவர்களை போடலாம். முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் முதலமைச்சரை போடலாம், தவிர கொள்கை தலைவர்கள், மறைந்த தலைவருடைய படங்களை போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த மறைந்த தலைவர்கள்னா காந்தி, நேரு, அம்பேத்கர்லாம் வருவாரா என்னங்கிறது நமக்கு தெரியல. அதற்கு அப்பீலுமே தமிழ்நாடு அரசு சார்பில் போயிருக்கிறாங்க. அது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம்ங்கிறது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க திட்டம் தான். ஏன்னா ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவம்னு ஏற்கனவே வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் அவர்களிடம் போய் ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பரிசோதிச்சு பார்த்தாங்க. இப்போ முதியவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் நேரடியாக ரேஷன் பொருட்கள் வழங்கக்கூடிய திட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக எல்டர்ஸை கவனத்தில் எடுத்துக்கொள்வதுங்கிறது இன்னைக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறதுங்கிற அடிப்படையில் இந்த திட்டம் பலனளிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். அதுக்கு முன்னால மக்களுடைய நலன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, நாட்டினுடைய ஜனநாயக நலன் எப்படி இருக்குதுங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாம். நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் அப்படிங்கிறது. பீகார் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு இதுவே போட்டாங்க, ஒரு வரைவு வாக்காளர் பட்டியலே போட்டாங்க. அதுல எத்தனை லட்சம் பீகார் தொழிலாளர்கள் அதுல இல்லை அப்படிங்கறத தாண்டி பீகாருடைய முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவரோட பேரே அதுல இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு தடவை சிவாஜி கணேசன் ஓட்டு போனப்ப சிவாஜி கணேசனுக்கு கள்ள போட்டு விட்டாங்க. நாடறிந்த ஒரு நடிகருக்கே சிவாஜி கணேசன் பேர் ஒருத்தர் கள்ள ஓட்டு போட்டு விட்டார் அப்படிங்கிற மாதிரி அது கூட ஒரு தற்செயலாக நடந்த ஒன்றாக இருக்கலாம். அவர் போட்டு போட்டவருக்கு நம்ம சிவாஜி கணேசன் ஓட்ட போறோம் அப்படிங்கிறது தெரியாம கூட இருக்கலாம். ஆனால் இது தெரிந்தே செய்தார்களா? ஒரு எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒரு முதல்வர் வேட்பாளர், அவருடைய பெயரே இல்லை. இப்ப எடப்பாடி பழனிசாமி பேர் இல்லைன்னா அது தமிழ்நாடு அதிர்ச்சி அடையாதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இது எங்க கொண்டு போய் முடியும் அப்படின்னு தெரியல. ஆனா உடனே பீகார் தேர்தல் ஆணையம் இல்ல அவர் பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் எல்லாம் காமிச்சிருக்காங்க. பட் அது உண்மையா, நிஜமாலே ஒரு பேர் இருக்கா இல்லையான்ட்டு நம்ம அடுத்த இதுல தான் தெரிய வரும். இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி முதலமைச்சர் தொடங்கி வச்ச திட்டத்துல முக்கியமான நல்ல விஷயம், அது மெயினா கிராமப்புறங்களை நோக்கி அங்க இருக்க மக்களோட நலன்ல அக்கறை செலுத்தும் விதமா ஆரம்பிச்சிருக்கு. அதை தாண்டி அதில் ஜென்ரல் செக்அப் பண்ணுறாங்க. நம்ம உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைனாலும் போய் ஜென்ரல் செக்அப், பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து உங்களுக்கு ரிப்போர்ட் தராங்க அப்படின்ட்டு. இப்போ சமீப காலங்களில் இந்த மருத்துவத்துறையில் விதவிதமாக ரகரகமாக ஜென்ரல் செக்அப் தான் 999, 199 அப்படின்ட்டு ஆஃபர் விலையில் காலையில் 7 மணி அப்படியெல்லாம் போட்டு 50% தள்ளுபடி, அதாவது இல்லாத நோயும் நம்ம ஜென்ரல் செக்அப் ஒன்று எடுத்து அது ஒரு வியாபாரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அரசே அதை செய்யுது கட்டணம் இல்லாமல். அப்படிங்கும்போது நிச்சயம் அதில் நிறைய பேர் பயனடைவாங்கன்னு நம்பலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது அல்லது ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்கிற யோசனை இருந்தால், அல்லது மருத்துவ ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும் பெற வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்கள் கண்டிப்பாக போங்க. இதுக்கு மேல போனா ஏதோ கவர்மெண்ட் ரீல் விளம்பர மாதிரி ஆயிரம் அப்படிங்கிறத நேரடியாக ஷோக்குள்ள போகும். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணாதி வாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். நேற்று திரைப்படங்களுக்கான தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே யார் இந்த ஜூரி கமிட்டியில் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. பார்க்கறப்பே நமக்கு பயங்கர காமெடியாக இருந்தது. ஷாருக் கானுக்கு சிறந்த நடிகர் விருது கொடுத்துருக்காங்க. அவர் முதல் படத்துல இது வரைக்கும் ஒரே மாதிரி கெட்டப்பல ஒரே மாதிரி தான், இந்த படத்துல தான் மொட்டையடிச்சிருக்காரு போல. ஒரே மாதிரியாக நடித்து கொண்டு இருந்தார். அந்த படம் ஜவான் படம் நானும் பார்த்திருக்கேன். நம்ம ஊர்ல அரைன்னு அரைச்சு தேய்ச்ச சங்கர்ல இருந்து ஆரம்பிச்சு ஏஆர் முருகதாஸ் வரைக்கும் தேய்ச்சதெல்லாம் ஒரு இதுல போய் ஒரு பழைய அலுமினிய குண்டால எடுத்துட்டு போய் அங்க ஹிந்தியில எடுத்திருக்கார் நம்முடைய அட்லி. தமிழ்நாட்டிலே எக்கச்சக்கமான படங்களை சுட்டு தான் பல படங்களை உருவாக்குவார். அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா இந்த 3 விஜய் இருந்தாங்களே, தெரியுதானது அந்த திரைப்படத்துக்கு விஜய் இவர் கமலஹாசன் கூப்பிட்டு பாராட்டு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அபூர்வ சகோதரர் போஸ்டர் பக்கத்துல அவங்களை நிப்பாட்டி போட்டோ எடுத்தாங்க. இந்த படத்துல இருந்தானையா சுட்டிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட ஜவான் என்கிற ஒரு அதி அற்புதமான திரைப்படத்திற்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்துலதான் இந்த பிருத்திவிராஜ் நடிச்ச படம்லாம் வந்திருக்கிறது. அந்த ஆர்ஜிவிதம் போன்ற திரைப்படங்கள், பல திரைப்படங்கள் வந்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஷாருக் கானுக்கு கொடுத்திருக்காங்க. அது கூட பரவாயில்ல, தெலுங்குல பாலகிருஷ்ணன் நடிச்ச படத்துக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க. பகவத் கேசரியோ பாதாம் கேசரியோ அந்த படத்துக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்ல பாத்தீங்கன்னா பார்க்கிங் திரைப்படம் ஓரளவுக்கு ஓகேயான படம் என்றாலும் கூட 3 விருதுகள் வாங்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான படமா, அந்த நேரத்தில் அதோட சேர்ந்து போட்டி போடக்கூடிய படங்கள் எது அப்படிங்கலாம் பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு எப்படி கொடுத்தாங்க. வார்த்தை படத்துக்கு சிறந்த இசையமைப்பாளர் விருது. ஜிவி பிரகாஷ்க்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குன்னா, அவர் நிறைய நல்ல படங்கள், நல்ல மியூசிக்லாம் போட்டிருக்காரு. அப்படி இருக்க சூழல் அதுல கொடுத்திருக்கிறாங்க.
அதுல இதெல்லாமே கூட வந்து சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரசனை இருக்கும். நமக்கு வேற மாதிரி இருக்குங்க. அவங்களுக்கு வந்து பாலகிருஷ்ணாவோட பயங்கர ஃபேனா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதுல விஷமத்தனம் என்னன்னா, கேரளா ஸ்டோரி திரைப்படங்களுக்குமே விருது கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா. ஏன்னா அது படமே கிடையாதுன்னு சொல்லி காரி துப்பிட்டு ஒரு ஈரான் டைரக்டரே கோவா பிலிம் ஃபெஸ்டிவல்ல காஷ்மீர் ஃபீல்ஸ் கேரளா ஸ்டோரி எல்லாம் நீங்க அரசியல் பண்ணுங்க என்னமோ முதல்ல சினிமா எடுங்களா, இது சினிமாவே கிடையாதுன்னு சொல்லி காரி துப்பிட்டு போனாரு. அதுக்குமே கூட விருதுகள் தந்திருக்கிறார்கள் அப்படின்னு பாக்குறப்ப இந்த விருதுகள்லாம் எந்த லட்சணத்துல இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை மோடி வந்து ஆட்சிக்கு வந்த பொழுது பூனாவில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற பிலிம் இன்ஸ்டிடியூட், அந்த பிலிம் இன்ஸ்டிடியூட்ல தான் வந்து பாலு மகேந்திராவில இருந்து ஆரம்பிச்சு மிர்னார் சென்ல இருந்து ஷியாம் பனகல் வரைக்கும் பலரும் படித்திருக்கிறார்கள். பலரும் வந்து போய் வகுப்புகள்லாம் எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற புனே பிலிம் இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து அதனுடைய வீசியாக பிட்டுப்படத்தில் நடிச்ச ஒருத்தர் வந்து போட்டிருந்தாங்க மோடியினுடைய முதல் ஆட்சி காலகட்டத்திலேயே. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் திரைப்படமா இருக்கட்டும், கலை இலக்கியம் எதுவா இருந்தாலும் தங்களுடைய கருத்துக்களை எப்படியாவது திணிக்கிறதுக்காக மட்டும் பாடத்திட்டத்தில் இருந்து வருகிறார்கள் என்கிற ஒரு காரணத்தினால இந்த இதுலையுமே வந்து தெளிவாக தெரிகிறது. நல்ல வேளை மோகன்ஜிக்கெல்லாம் இன்னும் விருது கொடுக்க ஆரம்பிக்கல. அந்த வகையில் நம்ம கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சுக்கலாம். கவினுடைய ஆணவ கொலை அதை பற்றி நம்ம பேசுகிற பொழுது நான் சமீபத்தில் பார்த்தோம்னு சொன்னா வந்து 2 விதமான பேட்டிகள் பார்த்தேன். வந்து 3 விதமான பேட்டிகள் அப்படின்னு சொல்லலாம். வந்து ஒண்ணு என்னன்னா வந்து தர்பூசணி திவாகர், வாட்டர்மெலன் திவாகர் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. நாட்டில் விஷயங்களை அப்டேட்டா இருக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்னென்ன கருமத்தையோ பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சமீபத்தில் சூர்யாவோட இந்த கருப்பு படத்துடைய டீசர் வந்தப்பதான் ஓ இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு அப்படிங்கிறதே தெரிய வந்தது. சரி, இவர் ஒரு வழக்கமான காமெடி பீஸ் தான். இவர் எக்கச்சக்கமான பேர் இதுல இதுக்கு முன்னாடி இருந்து இருக்கிறாங்க. வந்து பவர் ஸ்டார்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து வில்பர் சர்க்குணராஜ் அவங்க நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். அப்படிங்கிற அடிப்படையில் சரி இவரும் ஒரு காமெடி பீஸ் போல இருக்கு, கூல் சுரேஷ் மாதிரி அப்படி நினைச்சிட்டு இருந்தார். அவர் ஒரு வன்மம் கக்கக்கூடிய ஆணவ கொலை தொடர்பாக அவர் பேசியிருக்கிற ஒரு வீடியோ பார்த்தோம். அவர் வந்து இந்த கொலை செஞ்ச பையன் நம்ம ஜாதிக்காரன் தாங்க, வந்து அந்த கொலை செய்யப்பட்ட பையனுக்காக வருத்தப்படுறோம், இருந்தாலும் அவங்க ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு இந்த பிரச்சனையே வராது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை, அதே அற்புதமான கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கார். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோன்னா பாரிசாலன் ஒருத்தர் இருக்கா. அப்படி வந்து முழுக்க வந்து உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் காரணம் எலிமினாட்டி தான். அவர் தன்னைத்தானே தமிழ் தேசியவாதின்னு சொல்லிக்குவார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இது வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு உயர்ந்தவன்கிறது நடக்கிறது இல்லைங்க. 2 சாதிகளில் பகை இருக்குதுங்க. ஒரு ஜாதி பகையா இன்னொன்னு நினைக்கிறதுனால தாங்க வந்து வெட்டுக்குத்தலாம் நடக்குது அப்படின்னு இருக்காரு. ஏன் பகையாக நடக்கிறது, ஏன் அவர்களுக்குள் என்ன அப்படியான பகை அப்படின்னா அது வந்து சாதிய ஏற்றத்தாழ்வுகள், வர்ணாசிரம படிநிலை அமைப்பு இருப்பது தான் வந்து. ஆனால் இதெல்லாமே கூட பரவாயில்ல. இவர் வந்து 2 பேருமே ஒரு ஆதிக்க சாதியிலிருந்து பேசுறாங்கன்னு கூட கணக்கில் எடுத்துக்கலாம், ஒரு சாதிய மனிதர்லேருந்து பேசுறாங்கன்னு. புதிய தமிழகத்தின தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவரே என்ன சொல்றாங்கன்னா, பெற்றோர்களின் அனுமதி பெற்று தான் நீங்க கல்யாணம் பண்ணணும், லவ்வே பண்ணாலும் பெற்றோர்களுடைய அனுமதி பெற்று தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி காதலுக்கு மரியாதை பார்ட் 2 மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகள் வந்து காதலிப்பதை வந்து அனுமதிக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அந்த அளவுக்கு பக்குவம் யாரிடம் இருக்கிறது? அப்பனா அவங்க வந்து சாதியின் காரணமாக, மதத்தின் காரணமாக, இல்ல வர்க்க வேறுபாட்டின் காரணமாக மறுத்து விட்டாங்கன்னா அப்படியே வந்து வாயை மூட்டிட்டு போயிடணும்னு சொன்னா இதை விட ஒரு பாசிஸ்தனமான கருத்துக்கள், சிந்தனைகள் எங்க இருக்கும்? பெரியார்லாம் சொல்றாரு, கிட்டத்தட்ட 30களிலே சொல்லுவாரு, இந்த கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிக்கிறதே ஒரு அநாகரிகம்யா. நீங்க வந்து ரஷ்யாவெல்லாம் போய் பாத்தீங்கன்னா உங்க பையனுக்கு வந்து நான் பொண்ணு பார்க்கலையா, உங்க பொண்ணுக்கு நான் கல்யாணம் இல்லையான்னு கேட்டா ஏன் இவ்வளவு அநாகரிகமான கேள்வி கேட்கறீங்க? இது வந்து என் பையனோட கல்யாணம், என் பொண்ணோட கல்யாணம். இந்த கேள்வி நீங்க அவங்ககிட்ட கேட்கறத விட்டு என்கிட்ட ஏன் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல தான் பாத்தீங்கன்னா 10 பொருத்தம் பாக்குறது, வரதட்சணை வாங்குறதுன்னு சொல்லிட்டு இத்தனையும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ராமதாசில இருந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வரைக்குமே, ஒரு பக்கம் ஆதிக்க சாதி தலைவர், இன்னொருத்தர் ஒடுக்கப்பட்ட சாதியினுடைய தலைவர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வரைக்குமே பெற்றோர்கள் அனுமதி தேவைன்னு சொல்லிட்டு காதலையும் சாதி மறுப்பையும் மறுக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து வலியுறுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த அளவுக்கு நமக்கு அபாயகரமா இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொது கருத்து எப்படின்னா, என்னதான் இருந்தாலும் அந்த பொம்பளை பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி நகை நட்டெல்லாம் போட்டு படிக்க வச்சது பிறகு எவனோ ஒருத்தன் வந்துட்டானா அவன் பின்னால் அனுப்பிச்சு வைக்க முடியுமானா? அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ, கட்டிலு, வாஷிங் மிஷினு, உடஞ்சு போன பிளாஸ்டிக் சேர் மாதிரி தான் தன் வீட்டு மகளை நினைக்கிறார்கள் என்பதான் இதுல இருந்து தெரிய வருகிறது பார்க்கிறோம். சரி, இவங்கெல்லாம் வாயை திறந்து ஏதோ ஒன்று பேசுறாங்க. வந்து வாயே திறக்காமல் ஒரு இருக்கிற ஆணவ கொலை நடந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, ஆணவ கொலை பற்றி எந்தவித அறிக்கையும் விடாமல், ஆணவ கொலை பாதிக்கப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு போகாமல், இறுதி அஞ்சலி செலுத்தாமல் ஒருவர் இருக்கிறார்னா தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் தன் கொள்கை தலைவன் அறிவித்துக் கொண்ட விஜய் இது வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. திமுக வந்து கனிமொழி, KNR இவங்கெல்லாம் போயிட்டாங்க. அதிமுக வந்து குறைந்தபட்சம் அதை பத்தி கருத்து சொல்லிட்டாங்க. சீமான் வந்து இறுதி அஞ்சலிக்கு போயிருக்காரு. கிட்டத்தட்ட திருமாவளவன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து ஆணவ கொலையை ஆதரிச்சாவது ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஆனால்
எதை பற்றியும் எந்த கருத்துமே சொல்லாமல் அம்பேத்கர் பெரியார் கொஞ்சம் கூட கொச்சம் இல்லாமல் கொள்கை தலைவராக வைத்துக் கொண்டு ஒரு அமைதியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா கேட்ட வந்து அம்பேத்கர் அவர் தாங்க வீடு வீடா போய் சேர்த்துட்டாரு, இதுக்கு முன்னாடி எந்த தலைவருமே சேர்த்ததில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. இதை கண்டித்து தாவைக்காவிலிருந்தே சில நண்பர்களுடைய ஒரு எதிர்வினை பதிவுகள்லாம் பார்த்தேன். நீங்கெல்லாம் ஒரு தலைவராக இப்படி வாய்மொழி இருக்கிறீர்களே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்கிறார்கள். இதுக்கு என்ன பதில் விஜய் சொல்ல போறாரு, அடுத்த வாரம் சொல்லுவாரா என்னங்கிறது நமக்கு தெரியல. நம்ம ஏற்கனவே முதல்ல ஆரம்பிக்கிறப்ப சொன்னோம், வயது முதிர்ந்தவர்களை கணக்கில் கொண்டு தமிழ்நாடு அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஒன்று பார்த்தோம்னு சொன்னா வந்து வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்குவது, இப்ப வீட்டுக்கே போய் பிபி சுகர் செக் பண்ணுவது, இப்ப பார்த்தோம்னா நலம் காக்கும் ஸ்டாலின் இதுல பார்த்தோம்னா இதுலயுமே வந்து முதியவர்களுக்கு முன்னுரிமை தருகிறார்கள். அந்த அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டில் அதிகமான அளவுக்கு பிளட் பிரஷரால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய முதியவர்னா நம்முடைய டாக்டர் ஐயா தான். அவர் தான் வந்து வியாழக்கிழமையில் பேட்டி, இப்ப வியாழக்கிழமையெல்லாம் தாண்டி வெள்ளி சனி சொல்லி எல்லா நாட்களுமே பேட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிளட் பிரஷரோட இருக்கிறார். அவர் வந்து என்ன இது அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சிறப்பு பொதுக்குழு ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறும் என்று சொல்லி அறிவித்திருந்தார். அன்புமணி ராமதாஸ் ஆகஸ்ட் 17 வரைக்கும் பொறுத்திருக்க முடியாது, ஆகஸ்ட் 9 நாங்களே நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சரவணா ஸ்டோர் சூப்பர் சரவணா ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி இவங்க சிறப்பு பொதுக்குழு அவங்க ஒரு தனியாக பொதுக்குழு வந்து அமைப்பது என்று சொல்லி நடத்துவது என்று சொல்லி முடிவு செய்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக தன்னைத்தானே அறிவித்துக் கொண்ட அன்புமணி ராமதாசும் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவனும் அப்படி ஒரு அறிவிப்பு, நான் தான் நிறுவன தலைவர் சொல்லக்கூடிய ராமதாஸ் இன்னொரு அறிவிப்பு, உலகத்திலேயே வந்து அப்பாவை வேவு பார்த்த மகன் அன்புமணியை தவிர வேற யாருமே இல்லை என்று சொல்லி பொங்கி எழுந்திருக்கிறார். தயவுசெய்து நலன் காக்கும் ஸ்டாலினுடைய மருத்துவ முகாமில் போயிட்டு அவர் தன்னுடைய பிபிசி எல்லாம் செக் பண்ணிட்டாருன்னா சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி அன்புமணி பற்றின ஒரு செய்தி, ராமதாஸ் பற்றின ஒரு செய்தி, எல்லாத்துக்குமே வந்து நின்று பொறுமையாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பதில் சொல்லிட்டு தான் போகிறாரு. இவர் எல்லாத்துக்குமே வந்து ஒரு லாஜிக் வச்சிருக்காரு. சமீபத்தில் வந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அந்த பட்டியல் வந்துச்சு, தமிழ்நாட்டில் இருக்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோட பட்டியல் வந்துச்சு. அதில் பாமக பேரில் வந்து அன்புமணி ராமதாஸோட சென்னையில் இருக்க டி நகர் ஆஃபீஸோட இதுதான் இருந்துச்சு. அப்போ வந்து இவங்களாம் மீடியாக்களை கிளப்பி விட்டு, அப்போ தேர்தல் ஆணையம்னாலே அது முன்னாடி தான் தேர்தல் ஆணையம், இப்போ வந்து தேர்தல் ஆணையம்னாலே அது பாஜக ஒன்றிய அரசு ஆயிடுச்சு. அதனால பாஜகவே வந்து அன்புமணிகிட்ட இருக்கிற டீமை தான் வந்து அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்ட்டுலாம் வந்து புகார் வந்துச்சு. இவர் அதுக்குமே வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு வந்து ராமன் இருக்கும் இடம் அப்படிங்கிறாரு. பத்திரிகையாளர்கள் அமைதியா இருக்காங்க. திருப்பியும் கேட்கிறாரு, ராமன் இருக்கும் இடம் தான் சீதைக்கு அயோத்தி அப்படிங்கிறாங்க. அப்ப நான் இருக்கிற இடம் தான் பாமகவோட தலைமையிடம் அப்படின்ட்டு பதில் சொல்றாரு. அப்புறம் இன்னைக்கே வந்து அந்த வந்து ஒட்டுக்கேற்பு கருவி வந்து அன்புமணி தான் வச்சாருன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே. ஐயாக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இதுமே சட்ட நுணுக்கங்கள்லாம் சொல்லி வந்து பாமக கட்சியில பொதுக்குழு அறிவிக்கணும் அப்படின்னாக்க 15 நாளுக்கு முன்னாடியே அறிவிக்கணும், அதுதான் வந்து சட்ட விதி. அதை அவர் படிச்சிருக்காரு, படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் 15 நாளுக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாரு. அன்புமணி அதை படிக்காம 9ஆம் தேதி அறிவிச்சிட்டாரு. அப்ப சட்டப்படி, கட்சியோட சட்டப்படி அந்த பொதுக்குழு செல்லாது அப்படின்ட்டு இது மாதிரி ஷெட்டில் காக் மாதிரி இங்கிட்டு இருந்து ஒண்ணு போட, அங்கிட்டு இருந்து அவர் ரிவெஞ்ச் எடுக்க அப்படின்ட்டு தான் பாமகவோட உள்கட்சி பஞ்சாயத்துகள் போயிட்டு இருக்கு. தினந்தோறும் நமக்கு வந்து இப்ப பார்த்தோம்னா கண்டென்ட் தருவது அப்படின்னா வந்து ஒரு காலகட்டத்தில் அண்ணாமலை கண்டென்ட் கொடுத்துருந்தார். இப்ப வந்து அமைதியாகிட்டார். அப்பப்ப மட்டுமே கண்டென்ட் கொடுத்து விட்டு அமைதியாகிட்டார். இன்னைக்கு பார்த்தா இயற்கை விவசாயம் எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி பசுமை ரேப்பருக்கு வந்து அடிபட்டு கொண்டிருக்காரு. RN ரவி அவர் என்ன ஆனார்னே தெரியல பாவம். அவர் பாட்டுக்கு ஆயுத பூஜை சுண்டல்னு இருந்தாரு, அவருமே அமைதியாகிவிட்டார். சீமான் மட்டும் அப்பப்ப கண்டென்ட் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்டர்நேஷனல் லெவலே உனக்கு கண்டென்ட் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் ரெடியாக இருக்கார். தினந்தோறும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸுக்கு போட்டியாக தினந்தோறும் பரபரப்பான பல அதிரடி முடிவுகளை தருவது டொனால்டு ட்ரம்ப் தான். நம்ம இவர் மோடி வந்து அதாவது தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரான்னு தெரியல. வடிவேல் சொன்ன மாதிரி யார் எது செஞ்சாலும் நமக்கு சாதகமா இருக்குங்க மாதிரி அவர் எது செஞ்சாலும் இவருக்கு பாதகமாக இருக்கிறது. இவர் வந்து பார்லிமெண்ட்ல முழங்கி பாகிஸ்தான் கதறுகிறதை அதை அடக்கி விட்டோம், உலக நாடுகளில் வந்து பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத இருந்ததுன்னு அம்பலப்படுத்தி விட்டோம், பாகிஸ்தான் வந்து உலக நாடுகளை வந்து தனிமைப்படுத்தி விட்டோம் அப்படி இப்படினாரு. இப்ப என்னன்னா வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் 2 மடங்கு 3 மடங்கு வரியை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் பாகிஸ்தான் கூப்பிட்டு உனக்கு 29% வரி இருந்தது, இன்னிலிருந்து 19% தான் அப்படின்னு சொல்லி இது இந்த வரி பயங்கரவாதம்ங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு. அமெரிக்காவோடது ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்துச்சு, இந்தியாவோட இருக்க லிஸ்ட்ல. அந்த லிஸ்ட்ல வந்து இந்தியா தான் அதிகபட்ச வரி 25% பிளஸ் அபராதம் எவ்வளவுன்னு அவர் சொல்லல. இன்னைக்கு ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்க. மெயினா வந்து ஐரோப்பியாவில் இருக்க குட்டி குட்டி நாடுகளுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட 30-40 அப்படின்ட்டு அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு வந்து இந்த போர் சமயத்திலே சரி, உலக வங்கிட்ட இருந்து கோடிகளில் கடன் வாங்கினாங்க, ஆசிய வங்கிட்ட இருந்து கோடிகளில் கடன் வாங்கினாங்க. இப்போ வந்து வரியை அமெரிக்கா குறைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து எண்ணெய்
தூதரகங்களை உருவாக்குறதுக்கு முதலீடு பண்ணியிருக்கு அப்படின்ட்டு கண்ணுக்கு முன்னாடி அமெரிக்க ஆதரவோட பாகிஸ்தான் தான் எண்ணற்ற சலுகைகளை அனுபவிச்சுட்டு இருக்கு. ஆனா எதை பத்தியும் கவலைப்படாத மோடி, வாயே திறக்காத மோடி, இன்னைக்கு வந்து வாரணாசி போயிருக்காரு. போய் ஏதோ ஒரு திட்டங்களை தொடங்கி வச்சுட்டு வந்து நான் வந்து பீகார் எலெக்ஷன் சொல்லல, பட் பீகார் எலெக்ஷன்ல தான் அவர் இந்த பிரச்சாரத்துல சொன்னாரு, எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பதிலடி தருவோம் அப்படின்னு சபதம் ஏத்திருந்தேன். அதை வந்து இப்ப நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்ட்டு கூச்சமே படாம எவன் என்னன்னாலும் நினைச்சுக்க, நான் பாட்டுக்கு நான் பேசுறதுதான் பேசிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு வாரணாசியில் போய் எடுத்து சபதம் முடித்தேன் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காரு. நேத்து ஒரு அறிவிப்பு விட்டிருந்தாரு, சுதந்திர தினம் வருது ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், குடியரசு தினம் அப்படின்னாக்க செங்கோட்டையில போய் கொடியை ஏத்திட்டு ஒரு ஸ்பீச்சை கொடுக்கறது வழக்கம். அப்படி வந்து வர சுதந்திர தினத்துக்கு வந்து நான் ஸ்பீச் பேச போறேன், என்ன பேசலாம்னு நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு மக்கள்கிட்ட கேட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அதனால என்ன பிரச்சனை எங்கனாலும் நடக்கும். அந்த ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க, நகரம் எரியும் போது பிடில் வாசித்தான் மன்னன்ட்டு, நீரோ மன்னன் பிடில் வாசித்தான் அப்படிம்பாங்க. அதை வந்து அந்த ஒரு லைனை வந்து 11 ஆண்டுகளும் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு, இப்பயும் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரிதான் பிரச்சாரம் என்று சொல்லிக்கிறது. இன்னொன்று நினைவுக்கு வருகிறது, தேவகவுடாவுடைய பேரன் முன்னாள் மதச்சார்பற்ற ஜனதா தளத்துடைய எம்பி பிரஜ்வால் ரேவண்ணா, அவர் மீது வந்து நூற்றுக்கணக்கான பாலியல் குற்றங்கள் வந்து இருந்தது. அந்த பாலியல் குற்றங்களை சுமத்தியதே வந்து கர்நாடகாவில் கூட ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு உள்ளூர் பிரமுகர் தான். அவர் வந்து டெல்லி தலைமைக்கெல்லாம் கடிதமெல்லாம் போட்டு அதை பின்னாடி வெளியிட்டாரு. இந்த மாதிரி பிரஜ்வால் ரேவண்ணா வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்களோட வந்து வாழ்க்கையில் விளையாடி இருக்கார், இவரோட நம்ம கட்சி கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப அதை பார்த்து குப்பத்தில் தூக்கி போட்டு அவருக்கே நேரடியாக பிரச்சாரம் செய்தவர் நரேந்திர மோடி. நேற்று பிரஜ்வால் ரேவண்ணா ஒரு தன் வீட்டில் வேலை பார்த்த வேலைக்கார பெண்ணை வந்து 48 வயதான வேலைக்கார பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார், பாலியல் வன்முறை செய்தார் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டு அவர் வந்து குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கார். இனிமேல் தான் அவருக்கு தண்டனை தெரியும். அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து சாகர வரைக்கும் ஜெயிலை விட்டு வெளியிலே வர முடியாதுங்கிற அளவுக்கு அவ்வளவு குற்றங்களை வந்து இழைத்திருக்கிறார் பார்க்கிறோம். ஒரு முன்னாள் பிரதமருடைய பேரன், இந்நாள் பிரதமருடைய அபிமானத்தை பெற்ற பிரச்சாரத்துக்குரிய ஒருவராக இருக்கிறார். இதை விட ஒரு வெக்கக்கான நிலைமை வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, பல விஷயங்கள் பேசியாச்சு. நம்ம இன்டர்நேஷனல்ல இருந்து கர்நாடகா வரைக்குமே பேசி இருக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து RSS தலைவர் மோகன் பகவத்துடைய விளையாட்டு செய்திகளை சொல்லி முடிப்போம். இந்தியாவுடைய தொடர்பு மொழியாக சமஸ்கிருதம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமஸ்கிருதம் வந்து இந்தியா முழுக்கவே ஒரு 3000 பேர் 4000 பேர் தான் தாய்மொழியாகவே இருக்கிறது. மற்றபடி சமஸ்கிருதம் அல்லாமல் பேசக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பதுதான் இந்தியாவிலேயே அதிகம். அதுல வந்து அதுக்கு எழுத்து வடிவங்கிறதே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப என்ன நமகா ஸ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க பேசிட்டு இருப்பாங்களான்னு தெரியல. உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. மாண்ட்ரின் லாங்குவேஜ்ல இருந்து வேற வந்து உலகத்துடைய நவீன சிந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரி, நவீன தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்கு ஏற்றது மாதிரியான படிப்புகள்ங்கிறது எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துருச்சு. இந்த வருஷம் பார்த்தோம்னா ஏஐல நிறையவே சேராங்க, இல்ல அடுத்த வருஷம் வந்து டேட்டா சயின்ஸ் சேராங்க, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேராங்கன்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டு இருக்கிற இடத்துல எல்லாரும் சமஸ்கிருதம் படிங்க. என்ன இருக்கு சமஸ்கிருதத்தில்? சமஸ்கிருதம்ங்கிறது ஒரு மொழி, அந்த மொழி மேல நமக்கு எந்த விதமான வெறுப்பு கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன அறிவியலுக்கும் நவீன வாழ்க்கைக்கும் அந்த சமஸ்கிருதத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதையே வந்து மற்றவங்களை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க. நீங்க வந்து அது ஒரு ஆங்கிலத்தில் பழமொழி உண்டு, சொர்க்கத்துக்கே போவதாக இருந்தாலும் தடியால் அடித்து அனுப்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதம் உங்களுக்கு உயர்ந்த மொழியாக கூட இருக்கட்டும், அது நீங்க பேசிட்டு போங்க, அதையே கொண்டு வந்து எங்களுடைய தலையில திணிக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே இந்தியா முழுக்க இந்த குரல் ஓங்கி ஒலிக்கும், அதற்கான நாள் வரும். எனவே தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்பு இருங்கள். முச்சின் ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களிலும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.